நவீன உலகில் மனித இனத்திற்கு சவாலாக புது புது நோய்கள் அவ்வப்போது அணிவகுத்து வருகின்றன. உணவு பழக்கம், வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஏற்படும் உடல் பருமனும் பெரும் பிரச்சனையாக வளர்ந்துள்ளது. உடல் பருமனுக்கு மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சை முறைகள் பாதுகாப்பானதா என்ற சந்தேகத்தை அண்மையில் ஏற்பட்ட உயிரிழப்பு ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வேடிக்கையாக பார்த்து வியந்த காலம் மாறி இன்று பெரும்பாலானோருக்கு பொது பிரச்சனையாகிவிட்டது உடல் பருமன். உலகில் ஆண்டுதோறும் 28 லட்சம் பேர் இந்த பிரச்சனையால் உயிரிழப்பதாக தெரிவிக்கின்றன ஐநாவின் புள்ளி விவரங்கள். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் 2,70,00,000 குழந்தைகள் உடல் பருமனால் பாதிக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கிறது யுனிசெஃப். வாழ்க்கை முறை மாற்றம், உணவு பழக்கம், வளரும் சூழல் என உடல் பருமனுக்கான காரணங்கள் நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கின்றன. உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு போன்றவற்றால் எடையை குறைக்க சோம்பல்படும் இளம் தலைமுறையை எளிதாக ஈர்க்கின்றன உடல் எடையை குறைப்பதாக கூறும் அறுவை சிகிச்சை விளம்பரங்கள். இது போன்ற விளம்பரத்தால் ஈர்க்கப்பட்ட புதுச்சேரி முத்தையால்பேட்டையைச் சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்ற இளைஞர் சிகிச்சையின் போது உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குரோம்பேட்டையில் இருக்க ஒரு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் அடிக்கடி யூடியூப்பில் விளம்பரம் போட்டுட்டு இருந்தார். அங்கே போய் குடும்பத்தோடு அவரை கன்சல்ட் பண்ணோம். சிம்பிளான ஆப்ரேஷனு, இதை பண்ணாக்கா ஒரு நேரத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அட்மிட் ஆகிறோம். திங்கக்கிழமை காலையில் ஆப்ரேஷனு. டாக்டர் 8:55 வந்தார். நேராக ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள போனார். மயக்கம் டாக்டர் யாருமே இல்லை. இவனை பார்க்கவும் இல்லை, இவனுடைய ரெக்கார்ட்ஸும் படிக்கலை. இந்த அறுவை சிகிச்சைக்கு 8 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்று மருத்துவர் தெரிவித்ததாகவும், குறைந்த செலவில் சிகிச்சை செய்வதாக கூறிய சென்னை பம்மலில் உள்ள மற்றொரு மருத்துவமனையை நாடியதாகவும் ஹேமச்சந்திரனின் தந்தை தெரிவித்தார். என்ன நடந்தது தெரியல, 10 நிமிஷத்தில் ஓடி அந்த பையன் ஒரு மாதிரி ஆற்றெல்லாம் இதுவாகி போச்சு, பயந்துட்டான். அவன் ஒரு மாதிரி இதுவாகிட்டான். உடனே அவனை நாங்கள் எங்கே ஒரு பார்க்குறாரோ அந்த ஹாஸ்பிட்டல் தான் சொல்லிட்டு நான் அங்கே போகிறேன். ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சிட்டேன். டாக்டர் டீம் நாங்கள் இட்டுன்னு போய் மறுபடியும் அங்கேயே சேர்த்தாச்சு. அங்கே சேர்த்தா ஐசியூவில் வச்சாங்க. ஐசியூவில் வச்சு செத்த நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு இந்தமாரி ஆகிடும் அந்தமாரி ஆகிடும்னு சொல்லிட்டு கடைசியில் என் பிள்ளை நேற்று உயிர் விட்டுறது தான் மிச்சம். உடல் பருமனை குறைக்க நவீன மருத்துவத்தில் பல்வேறு சிகிச்சை முறைகள் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அவற்றுள் கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சையே நிரந்தர தீர்வு என்று அவர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். ஒரு காலத்தில் பேரியாட்டிக் சர்ஜரினாலே அது மோசமாக நடக்கும், அந்த மாதிரி இருந்தது போய் இன்றைக்கு பேரியாட்டிக் சர்ஜரி ரொம்ப ரிஃபைன்டு ப்ராசஸ்ஸாக ஆல்மோஸ்ட் 98% சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கேயும் இங்கேயும் ஒரு சில விஷயங்கள்னாலேயோ இல்லாட்டி ஆல்ரெடி ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனை இருக்கோ, இல்லை அந்த மாதிரி அனஸ்தீஷியாவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததோ, இல்லை ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, காலில் கிளாட் இருக்குது அப்படின்னும் போது அனஸ்தீஷியா கொடுக்கும்போது சடனாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ்ட்ரிக் சர்ஜரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு இருதய நோய் இருக்குது, சர்க்கரை வியாதி இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குன்னா வெயிட் லாஸ் நல்லா இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட பிளட் சுகர் கண்ட்ரோல் பெட்டர் ஆகும், கொலஸ்ட்ரால் குறையும், பிளட் ப்ரெஷர் குறையலாம். ஸோ அதுக்கு ஒரு ரோல் இருக்குது. ஆனால் அது பண்ணுவதற்கு முன்னால் ஒரு ப்ராசஸ் இருக்குது. எடையை குறைக்க உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, சைக்கிள் ஓட்டுவது, கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது, உணவு கட்டுப்பாடு போன்ற சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுரை. வருமுன் காப்பதே சிறந்த மருத்துவம் என்ற நம் முன்னோரின் அனுபவ மொழியை கடைபிடித்தால் இது போன்ற பிரச்சனைகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.